உங்கள் பிள்ளைங்களும் வீட்டில் கேக் செஞ்சு கேட்குறாங்களா? ஸோ அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு தடவை கேக் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் வாங்கியே கொடுக்க மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த டீ கேக்கு. ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இதை வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கூட நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிராம் கணக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி பண்ணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு 200 கிராம், அதாவது 1 கப் ஃபுல்லாக நான் வந்துட்டு சுகர் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டுமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நான் வந்து ஹேண்ட் பீட்டர் வச்சு அடித்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அது மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பைனாப்பிள் எசன்ஸ் வந்துட்டு ஒரு 6 or 7 ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். ஸோ இது கூட உங்ககிட்ட மில்க் எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், பட்டர் எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை எந்த எசன்ஸும் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் மட்டுமே சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே நல்லா க்ரீமியாக வந்துட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சைடெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு ஃபுல் ப்ராசஸ்மே நம்ம பீட்டர் வச்சே ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் இன்றைக்கி வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இதுக்கு பேக்கிங் சோடா கிடையாது. முதல்ல நான் 1 கப் வந்து சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது நான் 1/2 கப் வந்து சளிச்சு எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி தான் ப்ரௌனி செய்யும் போது எப்படி வந்து ஃப்ளாப் ஆகாதுன்னு சொல்கிறனோ, இந்த கேக்கும் நம்ம எந்த மாதிரி செஞ்சாலும் சுத்தமாக ஃப்ளாப் ஆகாது. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக வரும். இப்போது இந்த மாவு அப்புறம் வந்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த முட்டை மிக்ஸ் எல்லாம் ஒன்று போல் கலக்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு மில்க் எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவுமே நான் ஹேண்ட் பீட்டர் வச்சு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு நான் ட்ரேயில் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீமியாக தான் இருக்கும். மாவு வந்துட்டு தண்ணி மாதிரிலாம் இருக்காது இந்த பேட்டரு. ஸோ இது கூட நான் வந்துட்டு வேன் ஹோட்டன் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி மேலே வந்து சேர்த்துக்கிட்டேன். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாக்லேட் கேக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அது வெனிலா கேக்கோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இல்லையா? நீங்கள் ப்ளைனாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை டைரி மில்க் இருந்தால் அது கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மில்க் சாக்லேட்ஸ் எந்த மாதிரி இருந்தாலுமே, இல்லை டார்க் சாக்லேட்டோ சாக்கோ சிப்ஸோ எது வேணாலும் மேலே ஆட் பண்ணி எடுத்தோன்னா எவ்வளோ டிகிரிக்கு வைக்கணும்னா 170 டிகிரிக்கு 20 to 25 மினிட்ஸ் வச்சோனாலே ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பர் ஸ்பான்ஜியாக ரெடி ஆகிருக்குன்னு. இதை வந்து நீங்கள் வீட்டில் குக்கர்லேயே கூட செய்யலாம். நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. இது ஒரு 3-4 டேஸ் வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து வச்சுருந்து சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கும் பண்ணி கொடுங்க. எவ்வளோ ஆவி பறக்க பறக்க சுட சுட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னொரு மினி விளாகில் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.